ஹாய் எவ்ரிஒன். தம்ப்நெயில் பார்த்தப்பயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த வீடியோ எத பத்தின கன்டென்ட் அப்படின்னு. 10 மினிட்ஸ்ல நம்ம வந்துட்டு ஒரு வெப்சைட் வந்துட்டு இன்னைக்கு ரெடி பண்ண போறோம் இல்லையா? ஆமா. கரெக்ட்டா கண்டிப்பா. 10 மினிட்ஸ்ல ஒரு வெப்சைட் ரெடி பண்ணிருவோம். கிரியேட் பண்ண போறோம். ஓகே, கிரியேட் பண்ணிருவோம். பட் நான் கிடையாது. நம்மளுடைய காயத்ரி மேம் தான் உங்களுக்காக வெப்சைட் ரெடி பண்ண போறாங்க. நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும். அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு டவுட். வெப்சைட் வந்து உண்மையாலுமே தேவையா? இல்ல யாருக்கெல்லாம் வெப்சைட் தேவை? வெப்சைட் இல்லாம இப்ப எதுவுமே இல்ல. ஒரு சின்ன ஸ்மால் பிசினஸ் பண்றவங்க கூட ஒரு வெப்சைட் தான் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிக்கிறாங்க. அவங்க பிசினஸ வந்து க்ரோ பண்ணிக்கிறதுக்கு. ஸோ வெப்சைட் கிரியேட் பண்ணா தான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காலேஜ்ல நீங்க ஒரு ஸ்டூடண்ட் முடிக்கிறாங்கனாலே ஒரு வெப்சைட்ல வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ண தெரியுமான்னு தான் கேட்குறாங்க. ஸோ ஓகே. அப்போ வெப்சைட் டெவலப்மெண்ட்ங்கிறது எல்லாருக்குமே இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ நீங்க சொன்ன மாரி ம். பிசினஸ் ஃபீல்ட்ல இருக்கிறவங்க, இல்ல ஸ்டூடண்ட்ஸ் யாரா இருந்தாலும் ஒரு மொமெண்ட்ல உங்களுக்கு அது தேவைப்படும். ஸோ அத வந்து நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். ஆமா. ஓகே. ஸோ எப்படி பண்றது ஆக்சுவலா? ஓகே. நம்ம இன்னைக்கு கிரியேட் பண்ண போற வெப்சைட்ஸ்க்கு வந்து கோடிங்கே தேவையில்ல. ஓகே. ஒரு 10 மினிட்ஸ்ல ஒரு வெப் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ண போறோம். ஓகே. ஓகே. அதுக்கு நான் வந்து ஒரு போல்டுங்கிற ஒரு ஏஐ பவர்டு டூல் யூஸ் பண்ண போறேன். ஓகே. ஓகே. ஸோ ஏஐ பவர்டு டூல் யூஸ் பண்ணி நம்ம ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ண போறோம். ஆமா. எந்த ஒரு கோடிங் நாலேஜும் நமக்கு கோடிங்கே தேவையில்ல. தேவையில்ல. உங்களுக்கு கோடிங் போட தெரியுமா? எனக்கு ஸ்கேல் குடுத்தீங்கன்னா கோட் போட வேணா தெரியும். ஓ! கோடிங் தெரியாது. ஆனா நீங்க கூட வெப்சைட்ஸ் கிரியேட் பண்ணலாம். கிரியேட் பண்ணிக்கலாம். ஆ. ஓகே. ஓகே. கிரியேட் ஸ்டார்ட் பண்ணலாமா? பண்ணலாம். ஆ. ஸோ 10 மினிட்ஸ் அப்படிங்கிறனால நாங்க வந்து இங்க ஸ்டாப் வாட்ச் ஆன் பண்ணிக்கிறோம். இருந்தாலும் உங்களோட வெரிஃபிகேஷனுக்கு நீங்க வேணா செக் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இனிஷியலா எப்படி போல்ட் ஃபர்ஸ்ட் வந்து இந்த பவர்டு ஏஐ டூல்ல வந்து நீங்க ப்ராம்ப்ட் குடுக்கணும். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஏஐலாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, உங்களுக்கு ப்ராம்ப்ட் குடுக்க தெரியணும். சரியா ப்ராம்ப்ட் குடுத்தீங்கனாலே ப்ராம்ப்ட்ங்கிறது ஒண்ணும் இல்ல. அவங்களுக்கு என்ன அப்ளிகேஷன் தேவையோ, அது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு ஃபுட் ஆப் வேணும்னா, ஐ நீட் ஃபுட் ஆப். அதுல என்னலாம் வேணும்? ஒரு ஹோம் பேஜ் வேணுமா? டேஷ்போர்டு தேவையா? இந்த மாரி மென்ஷன் பண்ணணும். அதுதான் ப்ராம்ப்ட். ஸோ நம்ம இன்னைக்கு வந்து ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட்ஸ் வந்து கிரியேட் பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஓகே. ஸோ நான் என்ன ப்ராம்ப்ட் குடுக்க போறேன்னா, ஐ நீட் ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட். ஃபர்ஸ்ட் வந்து பேசிக்கா குடுக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் நமக்கு எந்த மாதிரி வேணுங்கிறத க்ரோ பண்ணிக்கலாம். ஓகே. நான் இப்போ வந்து பில் நவுன்னு குடுக்க போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க இந்த ஏஐ பவர்டு டூல்ல வந்து ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ண போறீங்கன்னா, அதுக்கு நீங்க வந்து சைன் அப் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து சைன் இன் பண்ணிக்கோங்க. உங்களோட அக்கவுண்ட் யூஸ் பண்ணி சைன் இன் பண்ணிட்டு கிரியேட் பண்ண ஆரம்பிங்க. ஓகே. ஸோ யூசுவலா நம்ம இந்த ChatGPT இதெல்லாம் யூஸ் பண்ற மாரி தான் இதுலயும் நம்ம பண்ண போறோம். ஆமா. ஓகே. இதுக்கு சைன் இன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் கிரியேட் பண்றப்ப, அதுல ப்ராப்பரா சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கேட்கும். ஆத்தென்டிகேஷன் பேஸ் பண்ணி, அதெல்லாம் நீங்க குடுத்தரணும். ஓகே. ஓகே. இப்ப நம்ம அப்ளிகேஷன்ஸ் கிரியேட் ஆகுறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்குது. A few moments later. நமக்கு அப்ளிகேஷன்ஸ் வந்து கிரியேட் ஆகுறப்பயே லெஃப்ட் சைட்ல வந்து கோட் வந்து கிரியேட் ஆகும். பட் ஓகே. நமக்கு மோஸ்ட்லி வந்து நெறைய ஏஐ பவர்டு டூல்ஸ் இருக்குது. வெப்சைட்ஸ் கிரியேட் பண்றதுக்குன்னே லவபிள் ஏஐ, போல்டு இந்த மாதிரிலாம் இருக்குது. இந்த போல்டு வந்து எதுல கோடு கிரியேட் ஆகும்னா, ரியாக்ட்ல வந்து கோட் பண்ணும். ஓகே. ஓகே. ஸோ ஸ்பெசிஃபிக்காவும் நீங்க கேட்டுக்கலாம். எனக்கு HTML, CSS, ஜாவாஸ்கிரிப்ட்ல தான் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு கூட கேட்டுக்கலாம். நீங்க என்ன மாரி கேட்குறீங்களோ, அது மாரி அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணி ஓகே. குடுக்கும். நம்ம குடுக்கறத பேஸ் பண்ணி தான் அது நமக்கு ஆமா. ரெடி பண்ணும். இப்ப கோடு டெவலப் ஆயிட்டு இருக்குது. ஓகே. ஸோ லெஃப்ட் சைட்ல ஃபுல்லா கோட் ஜெனரேட் ஆகும். ரைட் சைட்ல வந்து அந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து ப்ராசஸ்ல இருக்குது. நம்மளால ப்ரிவ்யூ பார்க்க முடியுமா பேரலலாவே? பார்க்க முடியும். நீங்க வந்து ப்ரிவ்யூ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, இந்த ஐகான் இருக்கு இல்லையா? ஐ மாதிரி இத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, உங்க அப்ளிகேஷன்ஸ் வந்து ஒன்ஸ் கிரியேட் ஆன உடனே நமக்கு ஒரு ப்ரிவ்யூ காமிக்கும். ஓகே. ஸோ பிளஸ் வந்து உங்க அப்ளிகேஷன்ஸ்ல என்னென்ன ஆட் ஆகுது அப்படிங்கிறத லெஃப்ட் சைட்ல கமெண்ட்ஸாவும் அது இன்க்ளூட் பண்ணும். ஓகே. யூசுவலா நம்ம எந்த வெப்சைட்டுக்கு போனாலும் திஸ் வில் ஜஸ்ட் டேக் அ மொமெண்ட் அப்படின்னு சொல்லும். இதுவும் அதே மாரி தான் சொல்லிட்டு இருக்கு. இத நம்ம டெவலப் பண்ணணும் அப்படின்னா, இங்க ப்ராம்ப்ட்ட வந்து நம்ம டெவலப் பண்ணணும். ஆமா. ப்ராம்ப்ட் வந்து கரெக்ட்டா குடுக்கணும். யூசுவலா பாருங்களேன், ஒரு வெப்சைட் இந்த மாரி ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட்லாம் நார்மலா டெவலப்பர்ஸ் வச்சு கிரியேட் பண்ணா அட்லீஸ்ட் ஒரு 5 to 6 டெவலப்பர்ஸ் தேவ. ம். அந்த ப்ராஜெக்ட்ஸ முடிக்க ஒரு சின்ன ஸ்மால் லெவல் கம்பெனினா 2 மாசம் எடுத்துக்குவாங்க. ஓகே. பெரிய லெவல் கம்பெனினா 6 மந்த் கூட எடுத்துக்குவாங்க. அத நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு 10 மினிட்ஸ்ல கிரியேட் பண்ண ஓகே. போறோம். அதாவது ஒரு வெப்சைட் டெவலப் பண்றதுக்கு 6 மந்த்ஸ் வரைக்கும் ஆகும்னு ஆமா சொல்றீங்க. ஆகும். ஆனா நம்ம இத யூஸ் பண்ணா 10 மினிட்ஸ்ல ரெடி ஆயிரும். கிரியேட் பண்ணிடலாம். நைஸ் இன்ஃபர்மேஷன். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சா? Much later. இப்போ இதுல வந்து இப்போ எனக்கு இந்த வெப்சைட் இந்த கலர்ல வேணும்.
இல்ல எனக்கு இந்த ஃபாண்ட் ஸ்டைல் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். நீங்க வந்து ஒரு அப்ளிகேஷன்ஸ் வந்து இதில கிரியேட் ஆனதுக்கப்புறம் நீங்க ப்ராம்ப்ட் பண்ணணும். ஸோ ம். எனக்கு டேஷ்போர்ட் வந்து இந்த கலர்ல இருக்கணும். ஓகே. ஐகான்ஸ் வந்து இந்த ஐகான்ஸ் எனக்கு வேணும். ஸோ ஒரு லாகின் பேஜ் இந்த மாதிரி வேணும். ஸோ இதெல்லாமே நீங்க குடுக்க ம். குடுக்க அது என்ன பண்ணிட்டே இருக்கும்னா, அப்கிரேட் பண்ணிட்டே இருக்கும். ஓகே. ஃபைனலா இத நம்ம வந்து ஒரு பப்ளிஷ் பண்ணி அந்த லிங்க்ஸும் எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு ஒரு டவுட். இப்போ ம். யூசுவலா வெப்சைட் அப்படின்னா அதுக்கு டொமைன் வேணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா? ம். இப்போ நம்ம இந்த இது யூஸ் பண்ணும்போது நமக்கு அந்த மாதிரி எதுவும் தேவைப்படுமா? இல்ல. இதுல வந்து ஆக்சுவலா என்னன்னா, நீங்க வந்து இது வந்து தான் வைப் கோடிங்ன்னு சொல்லுவாங்க. ம். இது வந்து கோட வந்து என்ன பண்ணுதுன்னா, அதுவே கிரியேட் பண்ண போது. அதுவே வந்து இப்ப நீங்க மென்ஷன் பண்ணலன்னு வச்சுக்கோங்க. எந்த லாங்குவேஜ்ல வேணும்னு மென்ஷன் பண்ணலன்னா, அதுவாவே பேக்கிரவுண்ட்ல ரியாக்ட்ல தான் கிரியேட் பண்ண போகுது. ஓகே. அதுவே ஒரு பேக்கிரவுண்ட்ல வந்து டேட்டாபேஸும் ஃபிக்ஸ் பண்ணிக்குது சூப்பர் பேஸ்ன்னு. ம். ஸோ அப்ப நம்ம எந்த லாங்குவேஜும் மென்ஷன் பண்ண தேவையில்ல. ம். சப்போஸ் உங்களுக்கு வேணும், இந்த லாங்குவேஜ்ல தான் வேணும்னு சொன்னீங்கன்னா, அது கிரியேட் பண்ணி குடுக்கும். அதுக்கேத்த மாரி. ஸோ நம்ம குடுக்குற அந்த ப்ராம்ப்ட்ல தான் எல்லா விஷயமும் அடங்கியிருக்கு. ஆமா. ஓகே. ஸோ நம்மளோட காமர்ஸ் வெப்சைட் ரெடி ஆயிடுச்சா? நமக்கு அப்ளிகேஷன் கிரியேட் ஆயிட்டே இருக்குது. ஸோ வெப்சைட் வந்து இப்ப நமக்கு கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ இதுதான் ஆன்லைன் ஷாப்பிங் வந்து ஏங்க வெப்சைட். நிஜமாலுமே வருதுங்க. ஆமா. ஸோ கோட் பார்த்தீங்களா, லெஃப்ட் சைடுல வந்து கோடிங் ஜெனரேட் ஆயிருக்கு. ரைட் சைடு வந்து நம்ம ப்ரிவ்யூ கிளிக் பண்ணி அவுட்புட் பார்த்துக்கலாம். ஓகே. ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாமே அதுவே இங்க காட்டுது இல்லையா? ஆமா, ஆமா. ஸோ நமக்கு என்னென்ன கிரியேட் ஆயிருக்கு, உங்களோட ஆன்லைன் ஷாப்பிங்ல ஒரு ஹோம் பேஜ், ஆக்சஸரீஸ், ஃபுட்வியர், அப்புறம் ஃபிட்னஸ் கேட்டகரிஸ் எல்லாமே கிரியேட் ஆயிருக்குன்னு இங்க மென்ஷன் பண்ணியிருக்கு பாருங்க. ஓகே. ஸோ இத நம்ம செக் பண்றதுக்கு இந்த ப்ரிவ்யூ கிளிக் பண்ணி நீங்க ஹோம் பேஜ் உங்களோட அவுட்புட்ஸ் ம். பார்த்துக்கலாம். சப்போஸ் கோடு பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த லெஸ் தென் அண்ட் கிரேட்டர் தென் கோடு. அதுல வந்து நம்ம என்ன அப்ளிகேஷன்ஸ்க்கு கிரியேட் ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒருவேள வந்து இது எந்த நம்ம சொன்ன ரியாக்ட்ல தான் கிரியேட் ஆயிருக்கான்னு ம். போய் செக் பண்ணிக்கலாம். ஓகே. ப்ளஸ் வந்து இத நீங்க பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னா, இங்க பப்ளிஷ்ன்னு ஒரு பட்டன் இருக்கு. ஓகே. இத கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து பப்ளிஷ் ஆயிரும். ஓகே. ஓகே. அந்த லிங்க்க வந்து நீங்க யாருக்கு வேணாலும் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். தட் மீன்ஸ் இது வந்து லைவ் லிங்க். அது லைவ் லிங்க் தான். ஆமா. இந்த லைவ் லிங்க்க வந்து நீங்க யாருக்கு வந்து அப்ளிகேஷன்ஸ கொடுக்கணுமோ, அவங்களுக்கு கொடுத்துடலாம். இப்போ அதுல ஓகே. இப்போ நான் இதில் எடிட் பண்ணணும் அப்படிங்கிறப்போ நான் இங்கே எடிட் பண்ணுமா இல்லை இந்த கோடில் போய் எடிட் பண்ணுமா? இல்ல. நீங்க கோட்ல வந்து எடிட் பண்றதுக்கு உங்களுக்கு கோடிங் நாலேட்ஜ் தேவை. ஆ. சப்போஸ் நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம் நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது உங்க ப்ராஜெக்ட்ஸ்ல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னா, நீங்க இங்க வந்து ப்ராம்ப்ட் திரும்ப ம். கொடுக்கணும். ஓகே. எனக்கு வந்து இந்த மாரி ஸ்க்ரீன் வேண்டாம், இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் கலர்ல பேஜ் இந்த வேணும். கலர்ல வேண்டாம் ஓகே. அப்படின்னா, நீங்க ப்ராம்ப்ட் தான் பண்ணணும். ஓகே. ஸோ கோடிங் நாலேட்ஜ் இருக்கிறவங்க கோடிங்லயே போய் சேஞ்ச் பண்ணலாம். கோடிங் டவுன்லோட் பண்ணி சேஞ்ச் ம். பண்ணிக்கலாம். நைஸ். எஸ். நம்ம இனிஷியலாக வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 10 மினிட்ஸ்லேயே இந்த போல்ட் வந்துட்டு வெப்சைட் டெவலப் பண்ணிடுச்சு. ஒரே ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் வந்துட்டு ப்ராப்பரான ஒரு நெட்வொர்க் கனெக்ஷனோட நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா இன்கேஸ் ஏதாவது நெட்வொர்க் இஷ்யூ வந்துருச்சுன்னா மேபி அது டிலே ஆக சான்சஸ் இருக்குது, இல்லை எரர் வர சான்சஸ் இருக்குது. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன் நான். இப்போ மேம் எனக்கு இன்னொரு டவுட்டு. சொல்லுங்க. இப்போ நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ்லேயே ஒரு வெப்சைட் வந்து நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்க. ஆமா. இப்போ இதுக்குன்னு சில கோர்சஸ் இருக்கும், மாசக்கணக்காக படிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ அவங்கெல்லாம் என்ன பண்ணுறது? இப்படி 10 நிமிஷத்தில் நீங்கள் கிரியேட் பண்ணிட்டா? ஆக்சுவலா இந்த மாதிரி ஏஐ டூல்ஸ் வந்து டெவலப்பர்ஸ்க்கு தான் மோஸ்ட் யூஸ்ஃபுல். ம். இப்ப ஏன் அப்படின்னா, அவங்க வந்து ஒரு அப்ளிகேஷன டெவலப் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு எங்கேயாவது வந்து ஸ்ட்ரக் ஆயிருக்கும். ம். அந்த அப்ளிகேஷன்ஸ்ல இருக்க டவுட்ஸ இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். ப்ளஸ் வந்து இப்ப இத வந்து ஒரு காலேஜ் முடிச்ச லேர்னர்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா, ஒரு ஸ்மால் லெவல் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணணும் அப்படின்னு கூட இத எடுத்துக்கலாம். ஆனா, இப்ப கோடிங்கே தெரியல. நீங்க கேட்டீங்க பார்த்தீங்களா, மேம் நான் இத கோடிங்ல போய் ஏதாவது சேஞ்ச் பண்ண முடியுமா? அப்போ உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? பேசிக்காவது கோடிங் நாலேட்ஜ். ஓகே. ஸோ கோடிங் படிச்சிட்டீங்கன்னா, இதுல அப்ளிகேஷன் டெவலப் பண்றது, இப்ப நீங்க யாருக்காவது குடுத்தீங்கன்னா கூட, ம். அங்க ஏதாவது சேஞ்சஸ் பண்ணி கேட்கிறப்போ உங்களால ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஒர்க் அவுட் பண்ண முடியும். இல்லனா இதுல எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது. ஓகே. அப்போ நீங்கள் வந்து ஒரு வெப்சைட் டெவலப்பராக ஹார்ட் ஒர்க் பண்ணுறத விட இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணலாம். பண்ணலாம். அதுக்கு ம். முன்னாடி பேசிக்கா கோடிங் தெரிஞ்சா, இத பேசிக்காக நம்ம சில எங்க விஷயங்கள் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். தெரிஞ்சு வச்சுருக்கோம். இத நீங்க GitHubல பப்ளிஷ் கூட பண்ணிக்கலாம் உங்க ம். கோட. ஸோ இதுலயே நமக்கு GitHub ஆப்ஷன்ஸ் கூட நமக்கு இருக்குது. ஓகே. இதுல பண்ற அப்ளிகேஷன்ஸ நீங்க ஒரு GitHubல லோட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து பப்ளிஷ் பண்ணி அந்த லிங்க்க வந்து உங்க கிளையன்ட்டுக்கு நீங்க ம். யாருக்காவது அப்ளிகேஷன் பண்ணி தரீங்கன்னா, கிளையன்ட்டுக்கு ப்ரொவைட் ம். பண்ணிக்கலாம். பட் அவங்க சொல்ற சேஞ்சஸ பண்றதுக்கு உங்களுக்கு பேசிக் கோடிங் ஓகே. நாலேட்ஜ் வேணும். ஓகே. ஸோ அதெல்லாமே பண்ணியாச்சு அப்படின்னா அது ஆக்டிவ் ஆயிரும். ஸோ ஆமா. அப்போ நம்ம அதில் போய் ஆர்டர்லாம் பண்ணி பண்ணிக்கலாம். கண்டிப்பா. யா. ஆஹா நல்லா இருக்கே இது. ஓகே நைஸ். ஸோ 10 மினிட்ஸில் நம்ம வந்துட்டு ஒரு வெப்சைட் ரெடி பண்ணியிருக்கோம். ஆமா.
ஓகே. நம்ம பண்ணியிருக்கிறது ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட். இந்த ஆமா. மாரி இப்ப நமக்கு இதுல என்ன தேவையோ அதுக்கேத்த மாரி நம்ம பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம். ம். ஓகே. இதில் இப்போ நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ் வந்து சப்போஸ் வேணும் அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ் வேணும்னு ஆட் பண்ண சொன்னீங்கன்னா அது அப்கிரேட் பண்ணி கொடுக்கும். ஓகே. அதுக்கப்புறம் அந்த லிங்கை வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணிக்கலாம். நைஸ். ஓகே. ஓகே. இப்போ இன்கேஸ் எனக்கு வந்துட்டு இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம சாட் ஜிபிடிலலாம் நமக்கு ஒரு ம். இமேஜ் அட்டாச் பண்ணி நம்ம ரெடி பண்ணுறோம் இல்லையா? எனக்கு இந்த ம். மாதிரி தான் இமேஜ். இப்போ எல்லாருக்குமே ப்ராம்ப்ட் ப்ராப்பராக டைப் பண்ண தெரியல. ம். இப்போ நீங்கள் வந்து கரெக்டாக டைப் பண்ணுறீங்க ஐ நீட் திஸ் அப்படின்னு. இப்போ நான் வந்து மொட்டையா ஐ நீட் அ வெப்சைட் மட்டும் கொடுக்குறேன். அப்போது அந்த மாதிரி பிளாங்காக கொடுக்குறவங்களுக்கு இது ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் கொடுக்குமா? பிளாங்காக கொடுக்குறவங்களுக்கு என்னன்னா ஐ நீட் அ வெப்சைட்னா அது மைண்டில் ஒரு வெப்சைட் வச்சிருக்கும் இல்லையா பேக்ரவுண்டில், அந்த மாதிரி ஒரு வெப்சைட்டை தான் கொடுக்குமே தவிர ம். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற லெவலுக்கு வெப்சைட்ஸை அது கொடுக்காது. கொடுக்காது. ஸோ நம்ம எந்த அளவுக்கு இன்புட்ஸ் கொடுக்குறோமோ அந்த ஆமாம், அளவுக்கு அது நீங்கள் ப்ராம்ப்ட் பண்ண கற்றுக்கணும். இந்த ஓகே. மாதிரி பவர்டு ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணி ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணுறவங்களுக்கு ப்ராம்ப்டிங் தெரிஞ்சிருக்கணும். ஓகே. ஓகே. ஸோ ஃப்ரீலான்சராக இருக்கிறவங்க இல்லை பிஸ்னஸ் கிளைண்ட்ஸ்க்கு நீங்கள் ஒர்க் பண்ணுறவங்க வெப் பேஜ் க்ரியேட் பண்ணுறதுக்கு இது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டூலாக இது இருக்கும் போல்ட். ஸோ நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களாலையும் 10 மினிட்ஸில் வந்து ஒரு வெப் பேஜ் வந்து க்ரியேட் பண்ண முடியும். அது ஒரு நார்மலான ஒரு வெப் பேஜாக இருக்கும். அதை தாண்டி நம்ம மேம் சொன்ன மாதிரி நீங்கள் கொடுக்குற இன்புட்ஸை பொறுத்து தான் அதை வந்துட்டு எந்த அளவுக்கு நீங்கள் டெவலப் பண்ணுறீங்க அப்படிங்கிறது இருக்குது. நாங்கள் வந்து இந்த டாஸ்கில் வந்து தோற்று போகலை. ஏன்னா நாங்கள் 10 மினிட்ஸ்லேயே சொன்ன மாதிரி ஒரு வெப்சைட்டை ரெடி பண்ணிட்டோம். ஸோ நீங்களும் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ராப்பரான நெட்வொர்க் கனெக்ஷனோட இதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா சில தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இது மாதிரி டெக் ரிலேட்டட் வீடியோஸ் உங்களுக்கு ஃபர்தராக வேணும், இன்னும் நிறையா இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.